الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الجنة تحت أقدام الأمهات. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சல்வாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நல்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பேரருள், பெரும் கிருபை என்று சொல்லலாம். ஒவ்வொரு நிஅமத்துகளையும் பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் எப்படி என்று அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற நிஅமத்துகள். எதை பற்றி பேசினால் மனிதனுடைய ஈமான், இஸ்லாம் என்ற தன்மை பலமானதாக ஆகுமோ, பவர்ஃபுல்லானதாக ஆகுமோ, அதுபோன்ற நிஅமத்துகளும் ஏராளமாக நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். உலகத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்புகளை படைத்தாலும் கூட எல்லா படைப்புகளையும் தாண்டி ஒரு இலக்கிற்காக வேண்டி, ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, நம் பயணத்தினுடைய தொடரின் முடிவிற்காக வேண்டித்தான் நம் வாழ்க்கையும் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். வாழ்க்கையை 63 வருடங்களை கடந்து ஒரு நபர் வாழுகின்றார் என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத். இந்த 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அல்லும் பகலுமாக சிரமங்கள் பாராமல், வெயில் குளிர் மழை என்று பாராமல் பாடுபடுகின்ற நம் இலக்கிற்காக வேண்டி என்ன எடுத்து வைத்திருக்கின்றோம், என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம், எதை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் நம் தெரிகின்றது. 25 வயது, 50 வயது, 60, 70 வயதுகளை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் பார்வையில் தென்படுகின்ற ஒன்றும் இல்லாத, எந்த சேமிப்பும் இல்லாமல், எதற்காக வேண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு எந்த சேமிப்பும் இல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது கைசேதமாக இருக்கின்றது. அல்லாஹ் மனிதனை படைத்தான், உலக படைப்புகளை படைத்தான், மலைகளை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான். இதுவெல்லாம் வாழ்வதற்காக வேண்டி படைத்தான் என்றால் அதை தாண்டி நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் ஸ்பெஷலாக சிறப்பானதாக படைக்கப்பட்ட ஒன்று என்றால் கடந்த வாரமும் கேட்டோம், சுவனம். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, யாருடைய சிந்தனைக்கும் உட்படாத ஒன்று என்றால் அது சுவனம் மட்டும்தான்.
அந்த சுவனத்தினுடைய அழகுகளை அலங்கரிக்கும் பொழுது, வர்ணிக்கும் பொழுது அறிவுக்கு அப்பாற்பட்டு இப்படியெல்லாம் சுவனம் இருக்குமா? சுவனத்தில் உடையவர்களுக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் நியமத்துகளை கொடுப்பானா? ஒரு பறவை பறந்து போகும் பொழுது அந்த பறவையினுடைய இறைச்சியை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்தால் போதும், அல்லாஹ் தட்டில் அதனை கொண்டு வந்து வைப்பானே. இதைவிட பெரிய நியமத்து, இதைவிட பெரிய சந்தோஷம், இதைவிட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க போகிறது? அற்ப வாழ்க்கைக்காக உலகத்தை ஆசைப்படுகின்ற நாம் நிரந்தரமான வாழ்க்கையான சுவனத்தின் வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கின்ற லட்சியங்களை, காரியங்களை புறக்கணித்தும் மறந்தும் வாழ்கின்றோமே. நம்மை விட ஏமாளிகள் யார் இருக்க முடியும்? சுவனத்தை பற்றி வர்ணித்தால் வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அதையும் தாண்டி அதில் அல்லாஹ் பல பிரிவுகளாக ஆக்கியிருக்கிறான். சுவனம் மொத்தம் 8. எந்தெந்த சுவனம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது அடுத்தபட்சம். எந்த சுவனம் நாம் போவதற்கான டிக்கெட், நாம் போவதற்கான அப்பாயின்மெண்ட், இந்த உலகத்துல எதுவெல்லாம் வாங்கினால் எந்த சொர்க்கத்தில் காலெடுத்து வைக்க முடியும் என்பதை ஒரு 4-5 சுவனத்தை பற்றி கடந்த வாரத்திலே பார்த்தோம். 8 சுவனத்துல 4. ஒரு சுவனத்திற்கும் இன்னொரு சுவனத்திற்கும் மத்தியில எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கும், வேறுபாடு இருக்கும் என்று சொன்னால் ஹதீஸினுடைய பார்வையில் கோடிட்டு காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஆக உயர்ந்த சுவனத்திற்கும் அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய தாரு சலாமுக்கும் மத்தியில் வேறுபாடு எவ்வளவு சொன்னா 9 லட்சம் மடங்கு வேறுபாடோடு அல்லாஹ் காட்டியிருக்கிறான் என்றால், ஒரு சுவனம் என்பதே பெரிய நியமத் என்று சொல்லும் பொழுது 8 சுவனம் தாண்டி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கினால், நசீபாக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவார். அல்லாஹ் நசீபாக்கினால் என்ன நாடினாலும் என்ன நினைத்தாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த சுவனத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாருஸ் சலாமுக்கு போனோம்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம். தாருல் அதன் என்ற சுவனத்திற்கு போனோம்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம். தாருல் ஹுல்த் என்ற சுவனத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தாரே ஜன்னத்துல் மஅவா என்ற சுவனத்திற்கு போக வேண்டும் என்றால் என்னவெல்லாம் கையாள வேண்டும்? தாருல் ஹயவான் என்ற சுவனத்திலே நாம் புக வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கடந்த வாரத்தில் பார்த்த நம்மை அல்லாஹ் இந்த வாரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தானே, இதைவிட பெரிய நியமத் என்ன இருக்க முடியும்? புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நாடினான் அல்லவா எப்படி சுவனத்தை பற்றி கேட்கின்ற சபையிலே நம்மை ஒன்று கூட்டினானோ, அதே போன்று நாளை மறுமை நாளிலே சுவனத்தை பார்க்கின்ற, சுவனத்தை ரசிக்கின்ற, சுவனத்தை வலம் வருகின்ற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஆமீன். அடுத்து மக்ஆதே சித்க் என்ற சுவனம். 6வது சுவனத்துடைய பேர் என்ன? மக்ஆதே சித்க். இந்த சுவனத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம். தாருஸ் சலாமுக்கு 4 தன்மை யார்கிட்ட இருக்கு? தாருஸ் சலாம்ல போய் வாழ்ந்து கொள்ளலாம். ஜன்னாத்தி அதனுக்கு அந்த சுவனத்தில் நாம் போக வேண்டும் என்றால், உதாரணமா துபாய்க்கு மஸ்கட் போனோம், அல்லது அபுதாபி போகணும், அல்லது சவுதி அரேபியா போகணும், ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னா அதற்கு தனித்தனி விசா கொடுக்குறாங்கல்ல. அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுத்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் போய் இருக்க முடியும். அப்படி ஒவ்வொரு வகையான சுவனத்திற்கும் அதற்கான குடியுரிமை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கான தன்மைகள் நம்மிடத்திலே இருக்கும் பொழுதுதான் அந்த சுவனத்திலே போய் வாழுகின்ற, வசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். ஒவ்வொரு சுவனத்திலும் 4 விதமான அப்பாயின்மெண்ட், 4 விதமான தன்மைகள் சென்ற வாரம் பார்த்தோம். 6வது சொர்க்கம் மக்ஆதே சித்க். இந்த சுவனத்தில் அல்லாஹ் யாரை கொடுப்பான்? மனிஷ்தரல் அக்ஃபான். யார் ஏழை மக்களுக்காக வேண்டி கஃன் துணி வாங்கி கொடுப்பார்களோ, அதாவது என்ன, ஒரு ஏழை, ஒரு மிஸ்கின், ஒரு இயலாதவர், ஒரு அனாதை பிள்ளை யாராவது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார்களா, அவருடைய மௌத்திற்கு பின்னால் உட்பட்ட செலவுகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, கஃன் ஆகுவதற்காக வேண்டி பணக்காசுகளை கொடுக்கின்றார்கள், கபர் குழி தோண்டுவதற்காக வேண்டி ஏதேனும் உதவிகள், உபகாரங்கள் செய்கிறார்கள்,
தஃபன் செய்யும் பொழுது கபரு குழியில இறங்கி அந்த மையத்தை வாங்கி வைக்கிறார்கள். அப்ப அந்த மையத்தோடு சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கு யார் உதவி உபகாரங்கள் செய்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு கிஃப்டா கொடுக்கிற சுவனம் என்னன்னு சொன்னா மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நம் உதவி செய்யலாம், அது அவருக்கு தெரிந்துவிடும். ஒரு மௌத்தா போன ஒருத்தருக்கு கஃன் துணி வாங்கி கொடுப்பது என்பது இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்தே தான் இருக்கும். என் பக்கத்து வீட்டுக்காருக்கு நான் ஒரு பொருளை உதவி செய்கிறேன் என்றால் நோக்கம் அல்லாஹ்வுக்காக இருந்தாலும் கூட அவரிடத்தில் இருந்து எனக்கு ஏதாவது பெனிஃபிட் வருமா, அவரிடத்துல இருந்து எனக்கு ஏதாவது காரியம் ஆகுமா. நம் பள்ளியா இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், அந்த தலைவரை பார்க்கின்றோம், அவரோடு பழகுகிறோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக நல்ல முறையில் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவர் வந்து முன்னிப்பார். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு சைட்ல ஒரு துணைகோலான நோக்கங்கள் இருக்கும். ஆனால் ஒரு மையத்திற்கு கஃன் துணியோ அல்லது மையத்திற்கு ஏதாவது உதவி உபகாரங்கள் செய்கின்ற நிய்யத்து எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க ரப்பு எனக்கு இந்த நியாமத்துக்கு இந்த உதவிக்கு எனக்கு ரப்பு ஏதாவது கிஃப்ட் தரணும். ரப்பு சொல்லுறா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டினார்கள், மனிஷ்தரல் குஃபார், யார் ஏழை எளிய மக்களினுடைய கஃன் துணிக்காக வேண்டி அவருடைய மையத்தினுடைய செலவுக்காக வேண்டி செலவழிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கிஃப்ட் எனக்கு தெரியுமா, யதில்லாஹு மக்அத சித்க், அல்லாஹ் அவருக்கு மக்அதே சித்க் என்ற சுவனத்தில் வலம் வருகின்ற வசிக்கின்ற டிக்கெட்டை அல்லாஹ் கொடுக்கிறான். செய்வோமா? எத்தனையோ பேர் பணம் இல்லாமல் கஃனுக்கும் கூட கடன் வாங்கி கஃன் துணி, கடன் வாங்கி தஃனுடைய செலவை செய்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்று இருக்கின்றது. நம் கண் முன்னால் பார்க்கிறோம். அவர் கடன் வாங்குவதும் தெரிகின்றது. அந்த நேரத்திலும் கூட நான் கொடுக்கிறேன் என்று நம் பாக்கெட்டிலிருந்து எடுத்து அவருடைய மையத்துடைய செலவை நாம் செய்ய முன்வருமா என்றால் கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்ன கஃன் தஃனுடைய செலவு என்ன செலவாகிவிட போகுது? ஒரு வெள்ளை துணி ஒண்ணுமே இல்லாம தையலே இல்லாத வெள்ளை கஃன் துணியை வாங்கி கொடுத்து கபருல கொண்டு போய் வைக்க என்ன செலவாகிட போகுது? அல்லாஹ் அதை செலவு செய்யறவங்களுக்கு என்ன கிஃப்ட் தரான், என்ன பொக்கிஷத்தை கொடுக்கிறான்? மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை கொடுக்கிறான். சுவனத்தை விட வேற ஏதாவது நன்மை கிடைக்க முடியுமா? சுவனத்தை விட ஏதாவது பரிசு கிடைக்க முடியுமா? அப்படி என்று வரிசையில் பார்த்தால் இன்னைக்கு மையத்தை குளிப்பாட்டுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் மக்காதே சிதுக்க கொடுப்பான். ஏன் தெரியுமா? மையத்தை நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லுவான், பார்க்கணும்னு போவான். ஏன்னா கிட்ட போய் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அவருக்கு உதவி செய்யணும், அவர் கூட கபருக்கு போகணும், அதிலும் கபரு குழியில இறங்கி அவரை வாங்கி வைக்கணும் என்பதெல்லாம் நம்மளால ரொம்ப பயந்த சுபாவம். செய்ய மாட்டாங்க நிறைய பேர். அதுக்குன்னு யாராவது சில பேர் இருப்பாங்க, மையத்தாயிட்டாங்களா கசப்பு துணி மாத்துறது கூட ஃபோன் அடிக்கிறது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மவுத்தாயிடுச்சு, வந்து கசப்பு துணி மாத்துங்கன்னு சொல்லி. அது தகப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை தகப்பனுக்கு போய் கசப்பு துணி மாத்துறது கிடையாது. ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை போய் குளிப்பாட்டுவது கிடையாது. ஆனால் ஒரு தகப்பனாருக்கு ஒரு பிள்ளை தீனுடைய ஞானத்தை தெரிந்து ஜனாசா தொலை வைக்க வேண்டும் என்ற ஞானமும் கிடையாது. இது போன்று இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவுக்கு கஃன் தஃன் எல்லாம் செய்து ஒருத்தர் உதவி செய்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பதை விட பெருசா என்ன தரப்போறான்? அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஜன்னத்துல் மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். அடுத்து ஆஇதுல் மரீத், யார் நோயாளிகளை நலம் விசாரிக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். நம்மெல்லாம் ஒவ்வொரு தன்மையும் காட்டும் பொழுது, காட்சி அளிக்கும் பொழுது நாம் நினைந்து கொள்ள வேண்டும், இந்த தன்மை எனக்குள் இருக்கிறது என்றால் நமக்குள்ள நாம் உறுதியாக சொல்லிக் கொள்ள வேண்டும், நான் அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அந்த தன்மை இல்லையா, இனி வருகின்ற காலத்தில் அந்த தன்மையை எனக்குள் நான் கொண்டு வருவேன், கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்த வாழவான அந்த சொர்க்கத்தில் நான் போய் வசிப்பேன் என்ற நியத்தையும் கொண்டு வர வேண்டும். அப்ப ரெண்டாவது ஆஇதுல் மரீத், ஒருத்தர் நோயாளிக்கு போய் நோய் விசாரிக்கிறார். என்ன இன்னைக்கு என்ன நிறைய பேர் நோய் விசாரிக்கிறாங்க, என்ன காரணம் தெரியுமா? அவரை போய் நோய் விசாரிக்கலன்னு அவர் சரியாயிட்டோன்னு கேட்பாரு, நான் படுக்கையில கிடந்தேன்னு என்னை வந்து நீ பார்த்தியா அப்படின்னு அவர் ஒரு மேல உள்ள ஒரு கோபத்தை காட்டுவார், பகைமையை காட்டுவார். அதனால போய் பார்க்கறது. பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவம், நோயாளியை போய் பார்த்தா நோய் ஒட்டிக்க போகுது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
எந்த இடத்திலுமே நோய்கள் என்பது பரவக்கூடியதெல்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஊருடைய அது தனி கேட்டகரியா இருந்தாலும் ஒரு நபருக்கு நோய் வருகிறது என்றால் அவரை போய் பார்ப்பதனால பேசுவதனால அங்கிருந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அப்படியெல்லாம் கிடையாது. அது இயல்பாக பழக்க வழக்கத்தில் மாறிவிட்டது. அப்ப நோயாளியை போய் ஒரு நபர் சந்திக்கும் பொழுது அவரை பார்த்து ஆறுதலான 4 வார்த்தைகள் சொல்லும் பொழுது எந்த நோக்கத்திற்காக போய் பார்க்க வேண்டும்? நபியுடைய வழிமுறை என்று போய் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை போய் சந்தித்து பேசும் பொழுது அல்லாஹ் எனக்கு மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை தருகிறான் என்ற நன்னோக்கத்தோடு போய் பார்க்க வேண்டும். அவர் ஏதாவது நினைச்சுப்பாரு, பக்கத்து வீட்டிலே இருக்கான் பாரு, அவன் போய் பார்த்தானாம் அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாது என்றெல்லாம் நோக்கம் இல்லாமல் எந்த தன்மைகளை எல்லாம் நாம் கேட்கின்றோமோ அது முழுக்க முழுக்க ரப்புக்காக வேண்டி செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுக்கின்ற சொர்க்கம் மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். அடுத்து மனித்தபால் ஜனாசா. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, ரொம்ப நாள் சக்கராத்துடைய நோய்வாய்ப்பட்டு அல்லது நல்லா இருக்கிறாரு, அவர் மௌத்தா போயிட்டாரு, செய்தி வருது. செய்தி வந்தோடனே அடுத்த வார்த்தை நம்ம என்ன கேட்போம் சொல்லுங்க? எப்போ எடுக்கிறாங்க? நம்ம மௌத்தா போனவரை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுப்பதை கூட மனிதர்கள் விரும்புவது கிடையாது. அடுத்த வார்த்தையை கேட்குறது எப்போ தஃபன், எப்போ அடக்கம் பண்றாங்க கேட்பாரு. எது கேட்பாரு தெரியுமா? போய் ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் எல்லாம் கிடையாது. இவர் போய் எப்படியாவது முகத்தை காமிச்சிட்டு வந்தா போதும் என்ற நோக்கத்தோடு கேட்கின்றது தவறு. எப்ப வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு ஜனாசா என்ற செய்தியை கேட்டு மனித்தபால் ஜனாசா, அந்த ஜனாசாவினுடைய ஆரம்பத்திலிருந்து தஃபன் செய்து வீடுக்கு திரும்பும் வரை யார் அவர்களோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற சுவனம் மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை கொடுக்கின்றான். கடைசி ஒன்று, மக்காதே சிதுக் என்ற அர்த்தம் என்னன்னா, சிதுக்கு சாதிக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? உண்மையானவர். வாழ்க்கையில் யார் பொய் பேசாமல் இருக்கின்றார்களோ, அது எந்த சூழலா இருந்தாலும் சரி, பொய் என்பது வரவில்லை என்றால் அந்த ஒரு தன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னத்தை மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பெரும் பெரும் சுவனத்தினுடைய வாய்ப்புகளை கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையை இனி எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பொய் சொல்வதனால அவர் என்ன தண்டிச்சிட போறாரு? உயிரை போட்டோமே, அல்லாஹ் உண்மையை சொல்லி உயிர் போனதால அல்லாஹ் அவர் கொடுக்கின்ற பெரிய வெகுமதி என்ன? மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறாங்க. இதை விட பெரிய ஞாபத்து, பெரிய தௌஃபீக்கு, பெரிய பரிசு என்ன வேணும்? வாழ்க்கையில் எந்த சூழலில் போனாலும் குலில் ஹக்கா வலவுக்கான முர்ரான், எந்த நன்மை சில நேரத்தில் உண்மை பேசும் பொழுது அதை கசத்தாலும் சரி, கசடாக இருந்தாலும் சரி, அந்த உண்மையை பேசுவதா ஏதாவது ஒரு நடக்கும் என்றாலும் சரி, ஆபத்து வரும் என்றாலும் சரி, குலில் ஹக்கா, உண்மையை பேசுங்கள் என்று நாயகம் சொன்னார்களே, அந்த உண்மைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி மக்காதே சிதுக்கை கொடுக்கின்றான். அப்ப மனிஷ்தர் அல்-லக்ஃபான், ஒரு ஜனாசாவுக்கு கஃபன் துணியை வாங்கி கொடுப்பது, ஜனாசா போது என்றால் அந்த ஜனாசாவோடு இருப்பது, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது போய் நலம் விசாரிப்பது, உண்மை பேசுபவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் மக்காதே சிதுக் என்ற சுவனத்தை அல்லாஹ் நசீபாக்குகின்றான். அடுத்த 7வது விதமான சொர்க்கம். 6 பார்த்துட்டோம். 7வது ஜன்னாத்தே நஈம். நஈம் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு தன்மைகள், நம் வாழ்க்கையினுடைய எல்லாம் தன்மைகளுமே இந்த 28 தன்மைக்குள் அடங்கிவிடும். ஒவ்வொன்றுமே பார்க்கும் பொழுது 8னுடைய ஒவ்வொன்றும் 4 தன்மை இருந்தால் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கொடுக்குறான். இந்த 4 தன்மை இருந்தா இந்த சொர்க்கம், இந்த 4 தன்மை இருந்தா இந்த சொர்க்கம் என்ற வரிசையில ஜன்னாத்தே நஈம் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்னா, முதல் கொடுக்கப்படுகின்ற சொர்க்கம். இந்த சுவனத்தினுடைய தலைவர் யாருன்னு சொன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் ஜன்னாத்தே நஈம் என்ற சுவனத்தினுடைய தளபதி. ஏன்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அவர்களுடைய தன்மையை பற்றி சிந்திக்கும் பொழுது முதல் வருகின்ற தன்மை அபு சாபிர். நபிமார்களிலேயே உலகத்திலே ஆக பொறுமையாக இருந்த நபர் என்றால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 60 வருட காலம் வெறும் ஏதோ ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்து விட்டான். எந்த அளவிற்குன்னா
இப்பெல்லாம் சொல்லுவாங்களா ஸ்கின் ப்ராப்ளம், ஏதோ ஒரு தோல் விதமான சம்பந்தப்பட்ட நோயை கொடுத்து உடம்பு ஃபுல்லா புண்ணு, உடம்பு ஃபுல்லா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெண்ணுன்னா செப்டிக் ஆகி புழு பிடிச்சி ஒவ்வொரு புழுவும் ஒவ்வொரு புண்ணுல மேய்ஞ்சிட்டு இருக்குது. அந்த புழு கீழே விழும்போது அந்த புழுவை எடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, அல்லாஹ் உனக்கு இங்க ரிஸ்க கொடுத்துருக்கா, எங்க போய் கீழே விழுற. அந்த புழுவையே எடுத்து புண்ணுல வச்சுப்பாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தானே நோயை கொடுத்தான், அவனுக்கு ஷிஃபா ஆக தெரியாதா என்ற நம்பிக்கையோடு இருந்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 60 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். யாருக்கு? ஒரு நபியாக அனுப்பப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கே அல்லாஹ் சோதித்தான் என்றால், சக மனிதர்களாக இருக்கின்ற நமக்கு ஒரு நோயோ ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுப்பது என்பது இயல்பு. எனவே அந்த ஜன்னாத்தே நஈம் என்ற சுவனத்தினுடைய தளபதி என்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்வார்கள். அந்த ஜன்னாத்தே நஈம் என்பதை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? அஸ்ஸாபிர், யார் எல்லாம் பிரச்சனைகளையும் பொறுமையா ஹேண்டில் பண்றார்களோ, பொறுமை காக்க வேண்டும் என்றெல்லாம் பாரபட்ச பார்க்காம கோபம், அதிகமான கோபம் எங்க? வீட்டில் சமையல் சரியில்லைனாலும் கோபம், வீட்டில் சமையல் லேட்டானாலும் கோபம், வீட்டில் என்ன பண்ணாலும் கோபம். இவரு தான் கோபமாக இருக்காருன்னா இவருக்கு மேலே அந்த அம்மா கோபம், ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலும் கோபம். இவர் ஏதாவது உப்பு இல்லைன்னு சொன்னாலும் கோபம், உப்பு இல்லைன்றது காரம் அதிகமாக இருக்கு என்ன சொன்னாலும் கோபம். பொறுமையை அற்று வாழுகின்ற சமுதாயத்தை பார்த்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், யார் மனித்தப சபர, பொறுமையை யார் கையாளுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னாத்தே நஈம் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். இதெல்லாம் பொறுமையை இழந்து வாழ்பவர்களுக்கு தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள். 2 தம்பதிகளுக்கு மத்தியில் எப்ப பொறுமை என்ற தன்மை போகிறதோ தலாக்கிலே போய் முடிகின்றது. இந்த வார்த்தையை சொல்வதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் என்றால், அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விடுகின்ற ஒரே தன்மை, அவர் பொறுமையை இழந்த உலகத்தில் வாழ்கிறார் என்றால், யார் பொறுமையை கையாளுகின்றார்களோ என்ன பிரச்சனை வர வேண்டும் தீர்வு இல்லாமல் போய்விட போகின்றது. கையேந்த வேண்டிய இடம் ரப்பு, ரப்பிடத்திலே போய் கையேந்தினால், ரப்பிடத்திலே போய் பறைசாட்டி விட்டால், என் தேவை என்னவோ அதை நீ கொடுத்து விடு, என் பிரச்சனையை நீ போக்கிவிடு என்று பொறுமையை கையாண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற சுவனம் ஜன்னாத்தே நஈம் என்ற சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். 2வது மனித்தப அஷ்ஷுக்ர, யார் பொறுமைசாலியாக இருந்து அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் ஜன்னாத்தே நஈம். அப்போ யாராவது நன்றி செலுத்துறாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் நாம் பழகி விடணும். என்ன, ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறோமா, ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்லு. இப்போல்லாம் நவீன காலத்துக்கு போயிட்டு தேங்க்ஸ் சொல்லு, ரைட் ஹேண்டில் வாங்கிக்கோ, குட் மார்னிங் சொல்லு, குட் ஆஃப்டர்நூன் சொல்லு என்ற காலத்தில் போயிட்டு இருக்கிறோம். சலாம் சொல்லு, யாராவது ஒரு பொருளை கொடுக்குறாங்களா ஜஸாக்கல்லா சொல்லு. இது போன்ற நன்றி செலுத்துகின்ற தன்மை நம்மிடத்திலும் இல்லை, சந்ததியிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது. முதலில் நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான். ஒரு குருடர், கையும் இல்லை காலும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டே இருக்காரு. உமரதி எல்லாம் பார்க்குறாங்க, அல்லாஹ் கையை குறைக்க வச்சுருக்கான், கை இல்லை, நடக்க முடியாது கால் இல்லை, யாரையும் பார்க்க முடியாது கண்ணோ இல்லை, எதுவுமே இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்துட்டே இருக்கிறீங்க. நீ அல்லாஹ்வை திட்டதானே செய்யணும். அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்துட்டா? கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை, ஒண்ணுமே இல்லையே. நீ உயிர் வாழ்வதற்கான தகுதிகளில் அடிப்படையான தகுதிகளை கூட அல்லாஹ் உனக்கு கொடுக்கலையே. நீ அல்லாஹ் பெரியவ, அல்லாஹ் பரிசுத்தமானவன், திக்ரு செஞ்சுட்டு நன்றி செலுத்திட்டு இருக்கிறியே. இதெல்லாம் என்னத்தான் இப்படி பண்றீங்க? நம்மளாம் சின்ன ஒரு அடிப்பட்டா கூட காலத்தை திட்டுறது, அந்த மூஞ்சில முடிச்சுட்டு போனேன், அந்த நேரமாச்சு, அல்லாஹ்க்குள்ள கண்ணே இல்லையா, அல்லாஹ் என்னதான் சோதிப்பான். ஊர்ல எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறான், அது என்னமோ தெரியல, எல்லா சோதனையும் என் வீட்டுல எனக்கு தான் வருது, இப்படியெல்லாம் அல்லாஹ்வை பார்த்து திட்டுறது. உமரதி அல்லாஹ் கேட்டால் அவர் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுக்கல, அல்லாஹ் கையை கொடுக்கல, காலை கொடுக்கல, அல்லாஹ் இதுவரை எனக்கு சாப்பாடு கொடுக்காம இல்லை. எனக்கு கண் இல்லைனாலும் சரி, காது இல்லைனாலும் சரி, கை இல்லைனாலும் சரி, கால் இல்லைனாலும் இதுவரை நான் பசித்திருந்ததே கிடையாது. அதற்காக வெளியே நான் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்கிறேன்.
இப்ப எவ்வளவு பெரிய நியாமத்துகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை திட்டுகின்ற நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் நியாமத்துகளாக கொடுத்திருக்கின்றான். பார்ப்பதற்கு கண்களை, கேட்பதற்கு காதுகளை, நன்கு நடந்து பேசுவதற்கு கை காலை அனைத்தையும் கொடுத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். மனிதபா சுக்ர, யார் நன்றி செலுத்துகின்ற தன்மையை கொண்டுள்ளாரோ, யார் நன்றியுள்ளவனாக இருக்கின்றார்களோ அவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்ற சொர்க்கம் ஜன்னத்தை நஈம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அடுத்து முத்தசத்திக், யார் சதக்கா செய்கிறானோ, அதாவது யார் தாங்கிட்ட இருக்கிற பொருளை மற்றவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறானோ, அவன் இயலாதவனாக இருக்கட்டும் என்னவென்று இருக்கட்டும், யார் முத்தசத்திக் சதக்கா செய்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற சுவனம் ஜன்னத்தை நஈம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். என்றெல்லாம் நம் பழக்க வழக்கத்தில் வந்துவிட்டது என்னன்னா, யாராவது செலவு பண்றானோ அந்த இடத்துக்கு நம்ம போறது. நான் செலவு பண்ண வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது. அது என்னமோ டீ குடிச்சா கூட ஃபர்ஸ்ட் டீ குடிச்சு முடிக்கிறவன் தான் போய் பில் பேமெண்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக முடிக்கிறவர் பண்ண மாட்டார். சில அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் குடிக்க மாட்டான், லாஸ்ட்டும் குடிக்க மாட்டான், நடுவில் குடிச்சிட்டு அமைதியாக வந்துடுறது. இப்படியெல்லாம் இல்லாமல் தாங்கிட்ட இருக்கிற பொருளை மற்றவனுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும் பொழுது, சதக்கா செய்யும் பொழுது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த தன்மைகளை யார் ஃபாலோ பண்ணுகிறார்களோ, யார் பின்பற்றுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னாத்தை நஈம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அடுத்து ரொம்பவும் பெரிய தன்மை கஃபுல் அதாடியான இபாதி, அடியார்களுக்கு நோவினை ஏற்படுத்தாதவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் ஜன்னாத்தை நஈம் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இதுவரையிலும் அல்லாஹ் என்னென்ன செய்தா என்னென்ன கொடுப்பான்னு சொல்லி வந்த ரப்புல் ஆலமீன், நீ ஒண்ணுமே யாருக்கும் தீங்களிக்காம இருந்தா அல்லாஹ் உனக்கு கொடுக்கின்ற சொர்க்கம் ஜன்னாத்தை நஈம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இப்பேற்பட்ட பல வகையான சொர்க்கத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது 8 சுவனத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தொடங்கி ஜன்னாத்தை நஈம் வரையும் அல்லாஹ் சொன்னான். ஒரு சுவனத்திற்கும் அடுத்த சுவனத்திற்கும் மத்தியில் வேறுபாடையும் அல்லாஹ் சொன்னான். 9 லட்சம் மடங்கு வேறுபாடு இருக்கும். ஜன்னாத்தை நஈமாக இருக்கட்டும், தாருல் ஹைவானாக இருக்கட்டும், மக்காதே சிதுக், ஜன்னாத்தை மாவா என்றெல்லாம் இருக்கட்டும், இந்த சுவனம் எல்லாம் துவா செய்யும், ரப்பே எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போய் பார்த்து வருகின்ற பாக்கியத்தை கொடு. ஆக உயர்ந்த சுவனம், வெறும் பேரு மட்டும் கேட்டுட்டு போயிட்டோம். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? இந்த தன்மையெல்லாம் இருப்பவர்களுக்கு 7 விதமான சொர்க்கம் எல்லாமே வந்துருச்சு. இதை தாண்டி என்ன தன்மை இருக்குது என்று பார்க்கும் அளவிற்கு எல்லாம் தன்மைகளையும் உள்ளடக்கி அல்லாஹ் சுவனத்தை பற்றி பேசிவிட்டான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? வாழ்க்கையில இன்னைக்கு நல்லது செய்யறோமோ இல்லையோ, ஒரு தெருவில் போயிட்டு வந்தா பாவம் அண்டாமல் யாரும் வருவது கிடையாது. நிதர்சனமான உண்மை என்னன்னா, இன்னைக்கு யாருமே நான் பாவத்தின் பால் போவாதவன், பார்க்காதவன், கேட்காதவன் என்று யாருமே சொல்லாத அளவிற்கு இன்று பாவங்கள் நிறைய குழும்பி விட்டது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நாம் நுழைய வேண்டும் என்றால் முதல் தன்மை அத்தாயிப். நாம் செய்த பாவத்திற்கு, நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். மனமுருகி கண்களில் அழுகை. இன்னைக்கெல்லாம் கண்களில் நிறைய பேருக்கு தண்ணி வர்றதே கிடையாது. வாயில வேணாலும் சொல்லு வருது, கண்ணில் தண்ணி வரணும்னா யாருக்கும் வர்றதே கிடையாது. அல்லாஹ்வுடைய பயமும் கிடையாது. அல்லாஹ் என்னை எந்த நோக்கத்திற்காக அனுப்பினான் என்ற அந்த நோக்கத்தினுடைய சிந்தனையும் கிடையாது. ஏதோ வாழ்கின்றோம், போகின்றோம், போய் கரை சேருகின்றோம் என்ற நோக்கத்தோடு தான் போகிறார்கள். யார் அல்லாஹ்வை பயந்து செய்த பாவத்திற்காக வேண்டி அழுது துவா செய்கின்றார்களோ, யார் தௌபா செய்கின்றார்களோ, அந்த தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறானா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கின்றான். ஒருபடி தாண்டி போய் சொன்னான், வாழ்க்கையில எந்த தப்புமே பண்ணாத ஒருத்த வாழ்ந்தா அப்படின்னா கூட அல்லாஹ் ஜன்னத்தை தரமாட்டான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்ட்ட மன்றாடி தௌபா கேட்டு அவன் நல்லவன் ஆகினான் என்றால், செய்த தவறை மன்னித்து அல்லாஹ் அவரை நல்லவன் ஆக்கி விட்டான் என்றால், இவன் செய்த பாவத்தை விட்டு தூரமாகி இனி அந்த பாவத்தை செய்யாமல் முழுக்க முழுக்க ரப்புக்காக ஒருத்தன் வாழ்கிறான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அடுத்து மஜ்லிஸுல் உலமா, உலமாக்களோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது, நல்லார்களோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது, பூவோடு நாரும் சேர்ந்தால் மணக்கும் என்பார்கள்.
நல்லோர்களோடு நாம் சேர்ந்து வாழும் பொழுது, அவன் எந்த துறையில் இருக்கட்டும், நல்லார்கள் என்றால் நல்லோர்கள் என்றால் அவர்களோடு நாம் சேர்ந்து ஒற்றுமையோடு வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில் வந்து போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசியை பார்க்கணுமா, இந்த இவரை பாருங்க அப்படின்ட்டாரு. ஒரு சஹாபி, அவர் என்ன சொர்க்கத்துக்கு போனாரு, அவர் எப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, அவர் என்ன பண்ணாருன்னு அவரை கண்காணிப்பதற்காக வேண்டி அவர் வீட்டில் போய் இவர் 3 நாள் இருந்து அவர் என்னென்னலாம் அமல் செய்கிறார் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆஷிஷல் அமலை தவிர எதுவுமே கிடையாது. அவர் எந்த அமலை எப்பவுமே செய்வார், அதை தவிர ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. 3 நாள் கழிஞ்சதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்க, உங்களை எப்படி சொர்க்கத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர், அதுவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அல்லாஹ் சொந்தக்காரர் சொன்னார். இப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் எந்த நல்லமல் செய்கிறோனோ இல்லையோ நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், அது நல்லதோ கெட்டதோ. இவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணாரு, இவன் படிச்சுட்டான், இவன் படிக்கல, இவன் கார் வாங்கிட்டான், அவன் பஸ் வாங்கிட்டான், எதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன், யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன். என் சிந்தனை முழுவதும் யாரை பார்த்தாலும் நல்லெண்ணத்தோடு இருப்பேன். இப்பெல்லாம் போய் ஹாஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் பின்னாடி ஒருத்தர் சொல்லுவான், அவர் இப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தனால தான் ஹாஜியார், இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா, அவர் எப்படிலாம் வாழ்ந்தாரு தெரியுமா என்ற வாழ்க்கையை தான் பார்க்கிறார்களே தவிர யாரையும் நன்னோக்கத்தோடு பார்ப்பது கிடையாது. இந்த சாபி சொன்னாங்க, இதுவரை யாரையுமே நான் கெட்ட நோக்கத்தோடு தவறான சிந்தனையில் பார்த்ததும் கிடையாது, ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் சொன்னதும் கிடையாது. அதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்தான். கடைசி தன்மை, யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் வாழ வேண்டும். பொறாமையற்று வாழ்கின்ற நபருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்குறான். என்ன, நான் மற்ற தன்மைகளை எல்லாம் மற்ற சுவனத்தை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கஃன் துணியை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோமே, அதாவது பள்ளியை பெருக்கிட்டு போயிடுவோமே, இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் சொர்க்கத்திற்கும் வேறுபாடு காட்டும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு 9 லட்சம் மடங்கு வேறுபாடு இருக்கும். அதனுடைய தரஜா பெருசாக இருக்கும், அதனுடைய சுவைகள் பெருசாக இருக்கும் என்றெல்லாம் பார்த்துட்டு இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தருவானா, வாழ்க்கையில் எந்த ஒன்று தவிர்த்து கொண்டே வாழ முடியாது அது போன்ற தன்மை, யாரையும் பார்த்து பொறாமைப்படாமல் வாழ வேண்டும். இங்கே எத்தனை பேருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும். என்ன தான் இருந்தாலும் நமக்கு மேல் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து பொறாமைப்படாமல் யாரும் வாழ்வதே கிடையாது. ஹசது இல்லாமல், பொறாமை இல்லாமல், துரோகம் செய்யாமல் யார் வாழ்கின்றார்களோ அவருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற சுவனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கின்றான். ஆக செய்த எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கட்டும், அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவான். குல்லு பனி ஆதம ஹத்தாவும், உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்த ஒவ்வொருத்தனும் பாவம் செய்பவன் தான். ஹைருல் ஹத்தாயின், பாவம் செய்பவன்ல ஆக சிறந்தவன் யார் தெரியுமா, அத்தவ்வாபுன். நான் செஞ்சது பாவம் அல்லாஹ்ட்ட மன்றாடினால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவதோடு அவனுக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கின்றான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தில் அலிஃப் லாம் சொல்லுவான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு அமல் செய்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுப்பான், அன்னலஹும் ஜன்னத், அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் எல்லாம் ஓடும். குல்லமா ருஸிகு மின்ஹா, அதிலிருந்து என்னவெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுமோ அவன் நினைப்பான், ஹதல்லதி ருஸிக்னா மின் கபுல், இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை தானே எனக்கு கொடுத்தீங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு. அவன் சாப்பிடும் பொழுது ஒரே மாதிரியான பழமாக இருந்தாலும் அதனுடைய சுவைகள் வேறுபட்டு இருக்கும். ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது அவன் தன்னை மறந்து சுவைக்கிறான் என்றால் இதை விட பெரிய தன்மைகள் நிறைந்த சுவனம் என்ன இருக்க போகின்றது. அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு வசனத்துல, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். இந்த உலகத்துல மனுஷன் என்னவாக இருக்கட்டும், அவனையும் அவன் பணக்காசையும் எதற்கு செலவு செய்ய வேண்டும்,
அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாதா செய்து விட்டான். நம் செயல்பாடுகளாக இருந்தாலும், நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும், நம்முடைய எந்த நிலையாக இருந்தாலும் அதன் நோக்கம் சுவனமாக இருக்கிறது என்றால் நம் நோக்கத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இதுவரை வாழ்க்கை நமக்கு எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இனி வருகின்ற வாழ்க்கையில் எந்த தன்மைகளை எல்லாம் கேட்டோமோ, எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் செய்தோமோ, அனைத்தையும் விட்டு இந்த தன்மை எனக்குள் இருந்ததுன்னா எனக்குள் நான் டிக்ளேர் பண்ணிக்கணும், அல்லாஹ் எனக்கு இந்த சொர்க்கத்தை கொடுத்துருவான். நான் பாவம் செய்யறேன்னா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன்னா அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டானா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுத்துருவான். அப்படி என்ற நம்பிக்கையை நாம் கொண்டு வர வேண்டும். வல்ல ரஹ்மான் எந்தெந்த சுவனத்தில் யாரெல்லாம் நுழைவார்கள் என்ற தன்மைகளை கேட்டோமோ அனைத்து தன்மைகளும் நமக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவனத்திலே வர வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வர வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத் என்னன்னா, அல்லாஹ் தன்னுடைய லிக்காவை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல கொடுக்கிறார். அந்த அல்லாஹ்வுடைய சந்திப்பை உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெறுகின்ற நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.